என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல என்று கோபமாக கேட்டாள் வைதேகி. இப்ப ஏன் நீங்க வந்த என்று ரணதீரன் கேட்க, நான் ஏன் வந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா என்று அவன் கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்டாள் வைதேகி. எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல என்ற ரணதீரனை, ஓ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வேண்டாதவளா ஆயிட்டேனா தீரா? நல்லது. ஆனா நீங்க எப்படி விக்ரமுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தாதான் பொருத்தமா இருக்கும்னு சொன்னீங்க என்று கேட்டாள். ஏய், நீ என்ன என் பையனை வேணான்னு சொல்லிட்டு இவங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க என்றபடி ஆண்டாள் இவர்களை நெருங்கி வர, நீங்க பெரிய மனுஷி தானே, 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது நடுவுல பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் ஓரமா நில்லுங்க என்ற வைதேகியை பார்த்து கீதா சூழ்நிலையை மறந்து சத்தமாக சிரித்தார். வைதேகி, என்ன ஆச்சு உனக்கு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை கொண்டு பெரியவங்களை அழைச்சிட்டு உன்னை பொண்ணு கேட்க வந்தா நீ எங்களை இப்படிதான் அவமானப்படுத்துவியா என்றபடி விக்ரம் வைதேகியை நெருங்கி வந்தான். நீங்க இன்னைக்கு என் தாத்தா பாட்டிய மட்டுமா அழைச்சிட்டு வந்தீங்க? போன முறை அந்த ரங்காராவையும் தானே அழைச்சிட்டு வந்தீங்க. உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க என்று வைதேகி சொன்னதும், அதான் வைதேகியே சொல்லிட்டாலே கிளம்புங்க என்றபடி வாசலை காட்டினான் மாறன். தீரா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கும் விக்ரமுக்கும் தான் பொருத்தோன்னு நீங்க எப்படி சொல்லலாம் என்று மீண்டும் வைதேகி கேட்க, ஏய், ராணா சொன்ன மாதிரி என் பையனுக்கும் உனக்கும் தான் பொருத்தமா இருக்கும். இங்க பாரு, என் பையனோட நிறமும் உன் நிறமும் தான் ஒத்து போகுது. உன் அழகுக்கும் என் பையனோட அழகுக்கும் தான் சரியா இருக்கும். இதுல நீ என்ன குத்தத்தை கண்டுபிடிச்சிட்ட என்று தன் மகனை பெருமையாக பேசினார் ஆண்டாள். ஓ, நிறமும் அழகும் ஒத்து போனா போதுமா, மனசு ஒத்து போக வேண்டாமா என்ற வைதேகியின் விழிகள் தன் எதிரே நின்றிருந்த ரணதீரன் மீது கோபமாக பதிந்தது. சித்ரா, உனக்கு விக்ரம பிடிக்கலையா என்று வைதேகியின் தாத்தா கேட்டதும், நான் தான் சொன்னனே தாத்தா, எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு என்றாள் வைதேகி. வேற யார பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் அவங்களையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று வைதேகியின் பாட்டி கேட்க, அதுக்கு அவசியம் இல்ல பாட்டி, எனக்கு பிடிச்சவருக்கு என்ன பிடிக்கல, அதனால என் வாழ்க்கையில இனி எனக்கு கல்யாணமே தேவையில்ல என்ற வைதேகியின் வார்த்தையை கேட்டு ரணதீரனை தொடர்ந்து அங்குள்ள அனைவருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இப்ப நீ ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அதான் பெரியவங்க உன் அழகுக்கும் நேரத்துக்கும் ஏத்த மாப்பிளைய அழைச்சிட்டு வந்திருக்காங்களே, அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ என்று ரணதீரன் பேசி முடிப்பதற்குள் அவன் சட்டை காலரை வைதேகி இறுக்கி பிடித்தவளின் செயலை கண்டு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உங்களுக்கு அறிவு இருக்கா தீரா? உங்களை காதலிக்கிறேன்னா எப்படி உங்க தம்பிய கல்யாணம் பண்ணிப்பேன்னு யோசிக்க மாட்டீங்களா என்று வைதேகி கேட்க, அப்போதுதான் வைதேகியின் மனதில் இருப்பது